ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், லைஃப் கோச் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து முருகரோட மெசேஜ் பார்க்குறோம். முருகர் அவரோட பக்தர்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட்டில் வந்து முருகருக்கு ஓ முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. ரெடியா? இதில் 2 பைல் இருக்குது, 1, 2. எந்த பைல் நீங்கள் நம்பர் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியா? பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பிக் ஹாப்பி சேஞ்சஸ், ஒரு பெரிய ஒரு மாற்றம். உங்களோட இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலை எப்போ மாறப்போகுது முருகா? ரொம்ப நாளாக அவர்கிட்ட நீங்கள் ஏதோ ரிக்வஸ்ட் வச்சு ரொம்ப அதிகமாக அவர்கிட்ட வந்து ஒரு இன்டென்ஷனோட நம்பிக்கையோடு நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதில் பெரிய மாற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. மெசேஜ் வந்துடுச்சு முருகர்கிட்டேருந்து, பிளெஸ்ஸிங்ஸ். ஓகேவா? இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் செல்வ செழிப்பு, நீங்கள் எதை கேட்டிருக்கீங்களோ, வா டோன் வருது பாருங்கள். மெசேஜ் சூப்பராக கொடுத்துருக்காருப்பா. பிக் ஹாப்பி சேஞ்சஸ், கிராட்டிடியூட் பண்ணுங்கள். இப்போ வந்து பைல் 2க்கு வந்து லெட் கோ. நீங்கள் வந்து சில விஷயங்களை உங்களோட ஆழ்மன பதிவு ரெக்கார்டாக மாற்றி வச்சுருக்கீங்க. ஸோ உங்கள் இந்த மைண்ட்லேருந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் லெட் கோ பண்ணுங்கள். இது உங்களோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது, உங்களோட அமைதிக்கு தடையாக இருக்குது. ஃபஸ்ட் உங்களோட அமைதி, அந்த என்ன சொல்கிறது, அந்த மனம் வந்து அமைதியாக இல்லைன்னா உங்களுக்கு எதுலேயுமே ஃபோக்கஸிங் இருக்காது செல்லங்களே. அதனால தான் அவர் வந்து அதை லெட் கோ பண்ண சொல்கிறாரு. ஒரு நபரை பற்றின ஒரு அபிப்பிராயமாக இருந்தாலும் சரி, ஒரு சுச்சுவேஷனை பற்றின ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி, சூழ்நிலை, அதை வந்து நீங்கள் வந்து லெட் கோ பண்ணாமல் அதை வந்து இறுக்கி பிடிச்சிட்ருக்கீங்க. அதனால் உங்களோட வைப்ரேஷன் வேறு மாதிரி இருக்குது. ஸோ லெட் கோ பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணு. கண்டிப்பாக உனக்கு வந்து நீ வந்து லெட் கோன்னா வந்து இங்கே இன்னொரு விஷயமும் இருக்குது, ஃபர்கிவ்னஸ். மன்னிக்க வேண்டியவங்களை மன்னி, தேவையற்ற விஷயங்களை விட்டுட்டு நீ மூவ் ஆன் பண்ணு, ஃபார்வர்டாக மூவ் ஆன் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த பைல் 2 உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டே வந்து முருகரோட மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சேன். முருகர் உங்களுக்கு இந்த 2 பைல் வழியாக சூப்பராக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்குறாரு, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்குறாரு. God bless you. குரு சரணம்.